மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலை. அனைவருக்கும் ஆரா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது என்னென்ன தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்க, முதல் மாதம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அந்த முதல் மாதத்திற்கு காரணமான சுக்கிரனை வழிபட வேண்டும். அல்லது மகாலட்சுமியை நவகிரகங்களில் உள்ள சுக்கிரனையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபட வேண்டும். 2ஆம் மாதம் கரு வளர்ச்சிக்கு அங்ககாரகன் என்னும் செவ்வாய் பகவான் காரணமாக அமைவதால் 2ஆம் மாதம் செவ்வாய் பகவானின் அதிதேவதையாக வரும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். 3ஆம் மாதம் கரு வளர்ச்சிக்கு குரு மூல காரணமாக இருப்பதால் அம்மாதத்தில் குருவுக்கு அதிதேவதையாக வரும் தட்சிணாமூர்த்தியையும் அல்லது நவகிரகங்களில் உள்ள குருவையும் வழிபட வேண்டும். 4ஆம் மாதமும் 10ஆம் மாதமும் ஆகிய 2 மாதங்கள் கரு வளர்ச்சிக்கு சூரியன் மிக மூல காரணமாக இருக்கிறது. அவ்விரு மாதங்களில் சூரியனுக்கு அதிதேவதையான சிவபெருமானை வழிபட வேண்டும். 4ஆம் மாதமும் 10ஆம் மாதமும். அதே மாதிரி 5ஆம் மாதமும் 9ஆம் மாதமும் கரு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது சந்திரன். அம்மாதங்களில் சந்திரனுக்கு அதிதேவதையான பராசக்தி அம்மாவை வழிபட வேண்டும். 6ஆம் மாதம் கரு வளர்ச்சிக்கு சனி மூல காரணமாக அமைவதால் அச்சனிக்கு அதிதேவதையான ஈஸ்வரனை வழிபட வேண்டும். 7ஆம் மாதம் கரு வளர்ச்சிக்கு புதன் அதிதேவதையாக அமைவதால் புதனுக்கு அதிதேவதையான மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். 8ஆம் மாதம் கரு வளர்ச்சிக்கு லக்னாதிபதியே அதிபதியாக விளங்குவதால் குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ வழிபட வேண்டும். இப்படி கிரகங்களின் அதிதேவதைகளை வழிபடுவதன் மூலம் அவர்களுக்கு சற்புத்திர பேறு அமைவதற்கு அந்த இறைவன் துணை நிற்பான். நன்றி, வணக்கம்.